பிரியமானவர்களே, பரலோக அன்புதான் மெய்யான அன்பு, மாயமில்லாத அன்பு, விட்டு விலகாத அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு. அப்படி நம்மேல் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு கூறுகிறவரால் நான் ஜெயிப்பேன். என்மேல் அவர் வைத்த அன்பு உண்மை. அதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனே எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவர் தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்திருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அவரோடே அருளாதிருப்பது எப்படி என்று அந்த 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய லைஃப்ல எந்தெந்த பகுதியில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்தெந்த பகுதியில் டவுனா ஃபீல் பண்றோம், அந்த காரியத்துல ஜெயிக்கணும். யார் மூலமாய் ஜெயம்? கிறிஸ்துவின் மூலமாய், அன்பு கூறுகிறவராலே ஜெயம். எனவே நம்பி அவரை பற்றி கொள்ளுங்கள், அன்பில் நிலைத்திருங்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.